வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இன்றைக்கான தகவல் என்னன்றதை பார்க்கலாம். நேற்றைய தினம் நான் ஒரு காணொளி போட்டிருப்பேன். அதாவது 2 சோகமான சம்பவங்களை பற்றி ஒரு பதிவாக நேற்றைய காணொளி இருந்தது. அதில் ஒன்று வவுனியா விபத்தை பற்றி பதிவிட்டிருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவனுடைய தற்கொலை தொடர்பான ஒரு காணொலியாகவும் அந்த காணொளி இருந்தது. அதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பதிவிட்டிருந்தீர்கள். அதாவது வவுனியா விபத்து தொடர்பான உங்களுடைய கருத்தையும் சொல்லியிருந்தீர்கள். அந்த மாணவனுடைய தற்கொலை தொடர்பாகவும் உங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த மாணவன் தொடர்பாக ஒரு சில கேள்விகளை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். குறிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பின் ஊடாகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீர்கள். கமெண்ட்ஸ்லையும் கூட ஒரு சிலர் கேட்டிருந்தீர்கள். ஸோ அதற்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவன் நான் சொல்லியிருந்தேன், பொறியியல் பீடத்தில் 3ஆம் வருடத்தில் கல்வி கற்கக்கூடிய மாணவன், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அபிநஜன் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதியை சேர்ந்த மாணவன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லிச்சுனால், தகவலை ஒருக்காக சரிபாருங்கள். அதாவது அவர் 1ஆம் வருட மாணவன் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி பேராதனை பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உங்களுடைய தகவலில் ஏதாச்சும் பிழை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார்கள். நானுமே அதனூடாக ஒரு சில தகவல்களை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பின்னராக தேடி பார்த்து சமூக ஊடகங்களில் ஒரு கொஞ்சம் நேரத்தை செலவிட்ட நேரத்தில் தான் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சொன்னது போலவே அந்த கருத்தும் உண்மைதான். அதாவது 1ஆம் வருட மாணவன் பேராதனை பல்கலைக்கழகம் என்றதும் உண்மைதான். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஒரே மாணவன் 2 இடத்துல படித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாது. 2 மாணவர்களும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாணவர்கள். ஒருவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவன், இன்னொருவர் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரத்தில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவன். இந்த மற்ற மாணவன் பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1ஆம் வருட மாணவன். இந்த மாணவன் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மாணவன் 3ஆம் வருட மாணவன். இப்படி இருக்கிற பொழுது நான் நேற்றைய தினம் சொல்லியிருந்த மாணவன் அபிநயன் எனப்படுகின்ற 23 வயதான மாணவன் தான் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டு வந்தவர். இப்பொழுது நான் சொல்ல போகின்ற மாணவன் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய, அதாவது 1ஆம் வருட மாணவன், பொறியியல் பீடம் தான். 2 பேருமே பொறியியல் பீடம். இந்த மாணவன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதே மாதிரி இந்த மாணவன் எவ்வாறு தற்கொலைக்கு தூக்கிலிடுவது என்ற அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாரோ அதே மாதிரி தான் இந்த மாணவனும் அங்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கக்கூடிய அக்பர் மண்டபத்தில் அந்த மாணவன் தன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய கழிவறையில தான் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். இதனை பார்த்த சக மாணவர்கள், நண்பர்கள் உடனடியாகவே பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவித்தல் கொடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞனுடைய உடலும் மீட்கப்பட்டிருந்தது. அதன் பின்னராக பேராதனை பல்கலைக்கழக நிர்வாகத்தினரும் சரி, பேராதனை போலீசாரும் சரி விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரத்தில் தற்கொலை செய்திருந்த மாணவன் அபிநயன் எனப்படுகின்ற மாணவன், யாழ் இந்து கல்லூரியில் கல்வி கற்ற மாணவன். மற்றைய மாணவனை பார்க்கின்ற பொழுது குகதீஷ் எனப்படுகின்ற மாணவன். இவர் பரணி மத்திய கல்லூரியில் கல்வி கற்றிருக்கக்கூடிய மாணவன். இந்த சம்பவம் என்றது இந்த ஒரு 2 மாணவர்களினுடைய உயிரிழப்புன்றது ஒட்டுமொத்த மாணவர்கள் மத்தியிலையும், குறிப்பாக தமிழ் மாணவர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி, அவர்களுடைய உறவினர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இளைஞர் யுவதிகளுக்குமே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பதிவாகி இருந்தது. ஏனென்று சொல்லி சொன்னால், பொறியியல் பீட மாணவர் என்கின்ற பொழுது அவர்கள் உயர்தர பிரிவில் கணித பிரிவை தேர்ந்தெடுத்து அதில் நன்றாக தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பேராதனை பல்கலைக்கழகமும் அதே மாதிரி ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகமும் கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இவர்கள் கல்வியில நல்ல உச்சத்தில் இருந்திருக்கக்கூடிய மாணவர்கள், எதிர்காலத்தில் ஒரு பொறியியலாளராக இந்த சமூகத்திற்கு வர வேண்டியவர்கள் இன்றைக்கு உயிருடன் இல்லை. காரணம் என்னென்று தெரியவில்லை. அதுதான் உண்மை. தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லப்படுகிறதே தவிர அவர்களுடைய தற்கொலைக்கான காரணம் இன்னுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு, இன்றைக்கு இன்னொரு காரணமாக இருந்தாலும், குறிப்பாக காதல் தோல்வியோ அல்லட்டி குடும்ப பிரச்சனைகளோ என்னவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லட்டி அவர்களுடைய கல்வி சுமையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையுமே பொதுவாக நிற்பது மன அழுத்தம். அவர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கின்ற பட்சத்தில் தான் ஒரு தற்கொலையை தீர்வாக தேடிக்கொண்டு போகின்றார்கள். நேற்றைய காணொலியில் நான் சொல்லியிருந்தது போலதான் தற்கொலை எதற்குமே தீர்வாகாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால், இந்த மன அழுத்தம் அந்த நிலைக்கு கொண்டு போய்விடும் எல்லாரையுமே. அது மாணவர்கள் மட்டுமின்றி எல்லா வயது பிரிவினருக்குமே இந்த மன அழுத்தம் என்றது ஒரு
ஒரு பெரிய எதிரியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதை குறைப்பதற்கான ஒரு வழி இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருவர், அது உங்களுடைய தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய காதலியோ காதலனோ கணவனோ மனைவியோ ஏதாவது ஒரு உறவு முறை உங்களுக்கு வந்து நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். யாராவது ஒருவர் வந்து உங்களுக்கு நெருக்கமானவராக இருப்பார்கள். அப்படி நம்பிக்கைக்குரிய ஒருவரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவருடன் உங்களுடைய எல்லா விடயங்களையுமே நீங்கள் பகிரக்கூடிய முறையில் வந்து உங்களுடைய உறவு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மனம் விட்டு பேசுங்கள். வாயை திறந்து நீங்கள் எல்லாருடனும், அந்த ஒரு குறிப்பிட்ட நபருடன் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் பேசுவதனூடாக உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளலாம். இது வந்து இளைஞர் யுவதிகளுக்கோ அல்லாட்டி பிரச்சனைகள் இருக்கிற எல்லாருக்குமாகவுமான ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக எடுத்துக்கொள்ளலாம். இதையே பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த பெற்றோர்களுக்கோ அல்லாட்டி அந்த நீங்கள் இன்னொருவருடைய மன அழுத்தத்தை குறைக்கின்ற இடத்துல இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு வெளியிலே இருக்கிறார்கள், உங்களை விட்டு படிப்பு காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ தூர இருக்கிறார்கள் என்ற பொழுதுல இரவு வேளைகள்லையோ அல்லது பகல் வேளைகள்லையோ ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி அவர்களுடன் ஒரு படி கீழே இறங்கி அவர்களினுடைய மட்டத்திற்கு, அதாவது ஒரு நண்பன் என்ற ரீதியில் அவர்களுடன் உரையாடி அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கேட்டறிந்து அவர்களுடைய மனதில் இருந்து அந்த ஒரு சுமையை நீங்கள் இறக்குவதற்கு உதவி செய்வதனூடாக இந்த தற்கொலையை வந்து குறைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக இன்றைய காலகட்டங்களில் நிறைய மாணவ மாணவிகள் வந்து இந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அது வந்து தற்கொலைக்கு தூண்டுற ஒரு காரணியாக அமைந்து விடுகின்றது. ஆகவே இனிமேல் இப்படியான ஒரு மரணங்கள், இப்படியான ஒரு இளவயது மரணங்கள் நடக்கக்கூடாது என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் பொறுப்புணர்வு உள்ளவர்களாக மாற வேண்டும். எல்லாருக்குமே உதவி செய்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்தீர்களானால் நிச்சயமாக இப்படியான சம்பவங்கள் எல்லாமே இனிமேல் நடக்காது. அதுக்கும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 தமிழ் மாணவர்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஒட்டுமொத்த மாணவர்கள் மத்தியிலையும் தமிழர்கள் மத்தியிலையுமே ஒரு பெரிய ஒரு சோகமான சம்பவமாக தான் பதிவாகி இருக்கிறது. சரி, இந்த ஒரு விஷயத்தை தாண்டி நான் இன்னொரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு அல்லாட்டி எல்லாருமே அவதானமாக செயற்பட வேண்டும் என்றதுக்கான ஒரு பதிவாக இந்த ஒரு பதிவு இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி போய்கொண்டிருந்த ஒரு சொகுசு தனியார் பேருந்துல வந்து போதைப் பொருளை வைத்திருந்ததாக ஒரு நபரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு காலையில் குறிப்பிட்ட இந்த பேருந்துல போதைப் பொருள் கடத்தப்படுவதாக வவுனியா போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் வவுனியா மணிக்கூட்டு சந்தியில வைத்து சோதனைகள் நடைபெற்றிருந்தது. அதன் போது இந்த பேருந்தையும் மறைத்து அதிலேயுமே சோதனை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்த பொழுதுதான் கிட்டத்தட்ட 1 கிலோ 900 கிராம் அளவுடைய கேரளா கஞ்சா வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது மட்டுமின்றி அதை உடைமையில வைத்திருந்த தன்னுடைய உடைமைகளுடனேயே அதை சேர்த்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் அந்த குறிப்பிட்ட நபரையுமே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அவரிடம் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமின்றி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு விஷயத்தை நானே இப்போ உங்களுக்கு சொன்னான். இதுல இருந்து நீங்க ஏன் அவதானமா இருக்கணும் என்று சொல்றேன். இன்றைக்கு நிறைய பேர் நிறைய காரணங்களுக்காண்டி ஏதோ ஒரு தருணத்துல பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே பயணம் செய்கின்ற பொழுதுல நீங்களும் அவதானமாக இருக்க வேண்டும், உங்களுடைய உடைமைகளையும் அவதானமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து அந்த ஒரு காரியத்துல ஈடுபடாட்டிலும் இன்னொருவர் வந்து உங்களுடைய உடைமைகளுடன் அதனை சேர்த்து வைத்துவிட்டு தான் வந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து கையாளலாம். ஆகவே இனிமேல் வருகின்ற காலங்களில் நீங்கள் எங்கு சென்றாலுமே எந்த ஒரு வேளையிலையுமே உங்களுடைய உடைமைகளை உங்களுடைய வைத்துக் கொள்ளுங்கள், அவதானமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்றதுக்கான தான் இந்த ஒரு விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.